அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் அகெயின் ஒரு ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக ரேண்டம் வேரியபிள் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, கன்சிடர் தி கண்டினியூஸ் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of t is equal to 1 plus t for minus 1 less than or equal to t less than or equal to 0, 1 minus t for 0 less than or equal to t less than or equal to 1. So minus 1 லேருந்து 1 வரைக்கும் இந்த probability density function டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The standard deviation of the random variable is option A 1 by root 3, option B 1 by root 6, option C 1 by 3, option D 1 by 6. ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, ஸோ வேரியன்ஸ் என்ன? மீன் ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் மீன் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் மீன் ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் மீன், அதுதான் வேரியன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர். இது மீன் ஸ்கொயர் வேல்யூ, இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டிங்கிறது மீன், அதுக்கு ஸ்கொயர் எடுத்து இந்த வேல்யூவை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஸ்கொயர்லேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வேரியன்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி வந்து இதுதான் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி t into f of t dt. Okay, expectation of t square வந்து integration of minus infinity to infinity t square into f of t into dt. இப்போ இந்த கொஸ்டினை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of t டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த f of t நம்ம வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். f of t is equal to 1 plus t in the interval minus 1 less than or equal to t less than or equal to 0. ஸோ t வந்து மைனஸ் 1லேருந்து 0 வர வரைக்கும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. ஸோ t equal to minus 1 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1 minus 1 equal to 0. t வந்து minus 1 இருக்குச்சுல f of t வந்து 0. t equal to 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1 plus 0 that is equal to 1. ஸோ t 0 இருக்குச்சுல f of t வந்து 1 ஆயிடுது. அதே மாதிரி இங்கேயும் t 0 இருக்குச்சுல f of t 1 ஆயிடுது. t 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 1 minus 1 that is equal to 0. t equal to 1 இருக்குச்சுல 0. ஓகே, ஸோ அதுபடி நம்ம கிராஃபிக்கலாக வரைஞ்சோன்னா நமக்கு இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கிது. t மைனஸ் 1 இருக்குச்சுல 0, t 0 இருக்குச்சுல 1, t 1 இருக்குச்சுல 0. ஸோ இப்படி ஒரு கிராஃப் கிடைக்குது, இப்படி ஒரு டயக்ராம் கிடைக்குது. இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஆட் சைட்லையும் சரி, பாசிட்டிவ் சைட்லையும் சரி, நெகட்டிவ் சைட்லையும் சரி, ரெண்டும் ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ மிரர் இமேஜாக இருக்குது, அதனால இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஈவன் ஃபங்க்ஷனில் சிமெட்ரிக்காக இருக்குது இல்லையா, ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால அது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த மாதிரியான ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி கிடைக்கும். அதனால மீன் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ மீன் வேல்யூ 0னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி தானே மீன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டி இன்டூ எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது 0 ஆகிறதுனால மீன் ஸ்கொயர் வேல்யூ 0 ஆயிருமா? ஆனால் அப்படி ஆகாது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நமக்கு எஃப் ஆஃப் டி வந்து மைனஸ் 1 to 0 வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணுது, 1 plus t. தென் 0 to 1 லிமிட்டில் 1 minus t அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஓகே, ஸோ டி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் டி கியூப், டி ஸ்கொயர் ப்ளஸ் டி கியூப், இது டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூப், டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூப். இதை தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். டி ஸ்கொயர் டிடிங்க டி கியூப் பை 3 வரும், இது டி கியூப் பை 4 வரும். லிமிட் மைனஸ் 1 to 4 அப்ளை பண்ணணும், சாரி மைனஸ் 1 to 0 அப்ளை பண்ணணும். இது அதேமாதிரி டி கியூப் பை 3 மைனஸ் டி பவர் 4 டிவைடட் பை 4 வரும். இதுக்கு லிமிட் 0 to 1 அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்திருக்கு. t cube by 3 limit minus 1 to 0, t power 4 divided by 4 minus 1 to 0, t cube by 3 0 to 1 minus t power 4 divided by 4 0 to 1. ஓகே, ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1/6 வந்திருக்கு. ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ 1/6. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி மீன் வேல்யூ வந்து 0. என்ன ரீசன்னா ஃபார் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வேரியன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1/6 மைனஸ் 0 ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/√6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆப்ஷன் பி 1/√6. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.